யூடிவியின் நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ரெஹானா அசீஸ். முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன திருப்பதி ஏழுமலையானை தரிசிப்பதற்காக இந்தியாவுக்கு விஜயம். லண்டனில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்களும் விடுதலை. சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு. பாரிஸ் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தில் தீ விபத்து. அனைவரும் ஒன்றிணைந்து மீள் நிர்மாணம் செய்வோம் என இமானுவேல் மேக்ரோன் அழைப்பு. இவை இன்றைய தலைப்புச் செய்திகள். விரிவான செய்திகளில் முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன திருப்பதியில் உள்ள ஏழுமலையான் ஆலயத்தில் வழிபாடுகளை மேற்கொள்வதற்காக இந்தியாவிற்கு விஜயம் செய்துள்ளார். இன்று காலை தனது குடும்பத்தினருடன் இந்தியா நோக்கி பயணம் மேற்கொண்ட ஜனாதிபதி ரேணிகுண்டா விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். இந்நிலையில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனவுக்கு ரேணிகுண்டா விமான நிலையத்தில் அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டதாக அந்நாட்டு ஊடக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருமலையில் நாளை அதிகாலை 3 மணியளவில் நடைபெறவுள்ள சுப்ரபாத நிகழ்வில் ஜனாதிபதியும் அவரது குடும்பத்தினரும் கலந்து கொண்டு வழிபாடு செய்ய உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து நாளை இரவு 7:30 மணியளவில் அங்கிருந்து ஜனாதிபதி இலங்கை திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த வாரம் லண்டன் லூட்டன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்களும் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். லண்டன் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்களும் விசாரணைகளின் பின் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக லண்டன் செய்திகள் தெரிவிக்கின்றன. குறித்த நால்வரும் கடந்த புதன்கிழமை சர்வதேச விமானம் ஒன்றின் மூலம் லண்டனில் லூட்டன் விமான நிலையத்தை சென்றடைந்த போது பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருந்ததோடு குறித்த நால்வரும் தடை செய்யப்பட்ட அமைப்பொன்றின் உறுப்பினர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் ஸ்கொடலாயட் போலீசாரினால் தொடர்ச்சியாக விசாரணைகள் இடம்பெற்றன. இந்நிலையில் குறித்த நால்வரிடமும் பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து எவ்வித குற்றச்சாட்டுகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் ஏற்பட்டுள்ள சீரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்களில் தொடர்ந்தும் உயர்வான வெப்பநிலை நிலவி வருகின்றது. அந்த வகையில் வவுனியாவில் கடந்த சில நாட்களாக 39 பாகை செல்சியஸுக்கு அதிகமான வெப்பநிலை நீடித்து வருவதனால் கடுமையான வறட்சி நிலை நீடிக்கின்றது. கிணறுகள் குளங்களின் நீர்மட்டமும் சடுதியாக குறைவடைந்துள்ளதால் மக்களது தோட்ட பயிர்ச்செய்கை நெற்செய்கை என்பன பாதிப்படைந்துள்ளது. ஆடு மாடு போன்ற கால்நடைகளும் நீரின்றியும் மேய்ச்சல் புத்தரைகள் இன்றியும் பெரும் அவதிக்குள்ளாகியுள்ளதுடன் வெப்பம் காரணமாக நோய் தாக்கத்துக்கும் உள்ளாகி வருகின்றன. வவுனியா வடக்கு காஞ்சிராமோட்டை மற்றும் வவுனியா வடக்கு தமிழ் பிரதேச சபைக்கு உட்பட்ட குட்டிநகர் சிறியநகர் ஆகிய பிரதேசங்களில் குடிநீருக்கு தட்டுப்பாடு காணப்படுவதனால் மாவட்ட அனர்த்த நிவாரண சேவைகள் நிலையம் மற்றும் வவுனியா தெற்கு தமிழ் பிரதேச சபை என்பன தினமும் அம்மக்களுக்கான குடிநீரை வழங்கி வருகின்றது. அகோர வறட்சியாக இருக்குது, வெயில் அந்த வறட்சியாக இருக்குது, இவ்வளவு காலமும் இல்லாத ஒரு அருங்கோடையாக இருக்குது. இப்போ இன்னும் போக கிணத்துகளில் தண்ணி இல்லாமல் ஆரம்பத்தில் இப்பயே தண்ணிகள் இல்லாமல் போயிட்டுது. தண்ணி இல்லாமல் மரங்கள் எல்லாம் எரியுது, காடுகள் எல்லாம் தானாகவே பற்றி கொண்டு எரிஞ்சு கொண்டு இருக்குது. இதேவேளை புத்தளம் மாவட்டத்தில் நிலவும் கடும் வறட்சி காரணமாக 9 பிரதேச செயலக பிரிவுகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த பகுதிகளில் 9339 குடும்பங்களைச் சேர்ந்த 32,564 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக புத்தளம் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. தற்போது நிலவும் வறட்சியான காலநிலை காரணமாக நாட்டில் பல்வேறு பிரதேசங்களில் ஏற்பட்டுள்ள குடிநீர் பிரச்சினைக்கு விரைவான தீர்வு வழங்கப்பட்டிருப்பதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் பிரதீப் கொட்டிப்பிலி தெரிவித்துள்ளார். தற்போது இதற்காக மாவட்ட செயலாளர்களுக்கு தேவையான நிதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். குடிநீர் விநியோகத்திற்காக 3000 பவுசர்களும் 10,000க்கும் மேற்பட்ட நீர்த்தாங்கிகளும் இதற்காக பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் பிரதி பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார். கிருளப்பன நாராயண்பேட்ட பகுதியில் புகையிரதம் ஒன்று இன்று காலை தடம் புரண்டது.
இன்று அதிகாலை 4:45 மணிக்கு அவிசாவலையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் நாரஹன்புட்டவுக்கும் கிர்லப்பனவுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தடம் புரண்டுள்ளது. இதனால் குறித்த புகையிரத தண்டவாளம் உட்பட அப்பிரதேசத்தில் காணப்பட்ட சில வீடுகளுக்கும் வியாபார ஸ்தலங்களுக்கும் சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. எனினும் இந்த விபத்தினால் எந்தவித உயிர் சேதமும் ஏற்படவில்லை. வீடுகளோட அப்படியே சேதமாகி பாலத்துல போய் நின்றுச்சு. சரியான பிரச்சனையா இருக்கு. இதெல்லாம் நாங்க கண்ணால கண்டுட்டோம். பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நாங்க படுக்கிறது கூட எங்களுக்கு நிம்மதி இல்லாம இருக்கு. இந்த நேரத்துல யாராவது உயிருக்கு ஆபத்து ஆகியிருந்தாலும் இதே தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. ஏன்னா நாங்க இப்ப இருக்கிறோம், இந்த நேரம் பயத்துல தான் இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு நடந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு நடக்காதுன்னு என்ன நம்ம நம்பிக்கையோட படுக்கிறது. இதே போன்று குறித்த இடத்தில் காணப்பட்ட பாலமும் இவ்வாறு சேதமடைந்துள்ளது. இதனால் கழனிவெளி வழியிலான புகையிரத சேவைகள் தாமதம் அடைவதாக புகையிரத கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் குறித்த புகையிரத தண்டவாள திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பெலியத்தை முதல் கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த காலுகுமாரி புகையிரதம் காலி புகையிரத நிலையத்துக்கு அருகில் தடம் புரண்டுள்ளது. குறித்த புகையிரதத்தை தடமேற்றும் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளதாக புகையிரத கட்டுப்பாட்டு மையம் தெரிவித்துள்ளது. எனினும் புகையிரத சேவை வழமைக்கு கொண்டு வருவதற்கு ஒரு சில மணித்தியாலங்கள் எடுக்கும் என கட்டுப்பாட்டு மையம் மேலும் தெரிவித்துள்ளது. புத்தாண்டுக்காக வீடுகளுக்கு சென்று மீண்டும் நகரங்களுக்கு திரும்பி வரும்போது இன்றும் நாளையும் அதிவேக பாதைகளில் ஏற்படும் வாகன நெரிசல்களை சரி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிவேக பாதையின் முகாமைத்துவ பணிப்பாளர் எஸ் ஒப்பநாயக்க தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட சில பிரவேச வாயில்களை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிவேக பாதையில் பயணிக்க தகுதியற்ற வாகனங்களை அப்பாதையில் செலுத்துவதிலிருந்து தவிர்த்துக் கொள்ளுமாறும் அவர் சாரதிகளை கேட்டுக் கொண்டுள்ளார். அதிவேக பாதையில் பயணிக்கும் சாரதிகள் பாதையின் சட்டத்திட்டங்களை கருத்தில் கொண்டு செயற்படுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த வருடத்தோடு ஒப்பிடும் போது இம்முறை அதிவேக பாதையில் புத்தாண்டு நாட்களில் ஏற்பட்ட விபத்துக்கள் குறைவாக காணப்படுவதாகவும் பணிப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இடைவேளையை அடுத்து செய்திகளை எதிர்பாருங்கள். நாட்டின் மின்சார பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 5 LNG மின் நிலையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. நாட்டின் மின்சார பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் 5 LNG மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. அது தொடர்பிலான பேச்சுவார்த்தை பூர்த்தி செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் மொத்த மின்சார தேவையில் 50% பகுதியை 2030 ஆண்டளவில் புதுப்பிக்கக்கூடிய வலிசக்தி மூலங்களில் இருந்து பெற்றுக்கொள்ள அமைச்சு எதிர்பார்த்துள்ளது. இதற்கமைய சூரிய சக்தியை பயன்படுத்தி மின்சார உற்பத்தி மிதக்கும் மின் உற்பத்தி நிலையம் மாதுருவோய நீர்த்தேக்கத்தில் அமைக்கப்படவுள்ளது. இதன் மூலம் 10 மெகாவாட்ஸ் மின்சாரம் எதிர்வரும் நவம்பர் மாதம் அளவில் தேசிய மின்சார கட்டமைப்பில் இணைக்கப்படவுள்ளது. நாட்டின் மின்சார தேவை வருடாந்தம் 20 மெகாவாட்ஸ் வரை அதிகரிக்கிறது. நாட்டின் மின்சார தேவை 7% 10% வரை அதிகரிக்கும் என வலுசக்தி நிபுணர்கள் எதிர்வு கூறியுள்ளனர். இதேவேளை நாட்டின் பல பகுதிகளிலும் மழை பெய்தாலும் மின் உற்பத்தி நிலையங்கள் அமைந்திருக்கும் நீரேந்தும் பிரதேசங்களில் மழை பெய்யவில்லை என மீன்வள அமைச்சு அறிவித்துள்ளது. நீரேந்து பிரதேசங்களில் நீர்மட்டம் தற்சமயம் 30% காணப்படுகின்றது. பண்டிகை காலத்தில் மின்சார தேவை அதிகரித்திருந்தாலும் நீர்மின் நிலையங்களில் இருந்து போதிய அளவான மின்சாரம் வழங்கப்படுகின்றது. கடந்த புதன்கிழமை முதல் மின்சார துண்டிப்பு இடைநிறுத்தப்பட்டாலும் மின்சாரத்தை உற்பத்தி செய்வது தொடர்ந்தும் சவாலாகவே காணப்படுவதாக அமைச்சின் ஊடக செயலாளர் சுலக்ஷண ஜெயவர்தன எமது நிலையத்துக்கு தெரிவித்துள்ளார். அம்மை நோயை இந்த ஆண்டின் இறுதிக்குள் முற்றாக இல்லாமல் செய்ய எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தட்டம்மை எனப்படும் அம்மை நோயை இந்த ஆண்டு இறுதிக்குள்ளோ அல்லது அடுத்த ஆண்டிலோ முற்றாக ஒழிக்க எதிர்பார்ப்பதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. தட்டம்மை நோயை ஒழிக்கும் நடவடிக்கை விசேட குழு ஒன்றின் மூலம் முன்னெடுக்கப்படுவதாக சுகாதார சேவை பணிப்பாளரான விசேட மருத்துவர் அனில் ஜாசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையில் இந்த தட்டம்மை நோயின் தாக்கம் பெரிதளவு இல்லாத போதும் குறித்த நோய் தாக்கத்தை உடையர் சிலர் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வெளிநாடுகளில் வைத்து இந்நோய் தொற்றுக்கு உள்ளாகி இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்நிலையில் 2019 ஆண்டின் முதல் 3 மாத கால பகுதியில் தட்டம்மை நோய் பரவுகின்றமையானது 3 மடங்கினால் அதிகரித்துள்ளதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க வலயத்தில் இந்நோய் தொற்று அதிக அளவில் பரவுவதாகவும் சுகாதார ஸ்தாபனம் அறிவித்துள்ளது.
தகுதியானவர்களிடமிருந்து 2019 ஆண்டிற்கான கலாபூசண அரசு விருதுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன. 35வது முறையாக இடம்பெறும் இத்தேசிய அரசு விழாவுக்கு 60 வயதுக்கு மேற்பட்ட சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் ஆகிய மூவனத்தையும் சார்ந்த கலைஞர்கள் விண்ணப்பிக்க தகுதி பெற்றுள்ளனர். ஒவ்வொரு சமயத்தவர்களும் அந்தந்த சமய திணைக்களங்களில் தமது விண்ணப்பங்களை உரியவாறு பூர்த்தி செய்து வழங்க வேண்டும் என முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் MRM மலிக் தெரிவித்துள்ளார். இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களத்தில் அல்லது அதன் இணையதளத்தில், முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களத்தில் அல்லது அதன் இணையதளத்தில் விண்ணப்பங்களை பதிவிறக்கிக் கொள்ளலாம். அதற்கமைய குறித்த பிரதேசத்தில் தற்போது நிரந்தரமாக வசித்து வருபவரும் 2018 ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி 60 வயதை பூர்த்தி செய்த கலைஞர்களின் விண்ணப்பங்களை மேற்படி விருது வழங்குவதற்கு சமர்ப்பித்தல் வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கலாபூஷணா அரச விருது விழா சம்பந்தமாக குறித்த துறையில் சிரேஷ்டத்துவ அடிப்படையில் ஒரு பிரதேச செயலகத்திலிருந்து 3 பேரின் பெயர்கள் சிபாரிசு செய்யப்பட்டு அந்தந்த பிரதேச கலாசார அதிகார சபையின் சிபாரிசுடன் கலாசார உத்தியோகத்தர், கலாசார அபிவிருத்தி உத்தியோகத்தர், அபிவிருத்தி உத்தியோகத்தர்களின் சிபாரிசுடன் பிரதேச செயலாளரின் அனுமதியுடன் விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். நாட்டின் கலைத்துறைக்கு உன்னத பங்காற்றியவர்களை கௌரவிப்பதற்காக இந்த விருது வழங்கல் விழா ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாட்டில் இடம்பெற்ற முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. திருகோணமலை கடற்பரப்பில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 9 உள்நாட்டு மீனவர்களை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் 19 முதல் 44 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என கடற்படை தெரிவித்துள்ளது. ஒரு தொகை வெளிநாட்டு சிகரெட்டுகளை துபாயிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கொண்டு வந்த இலங்கையர்கள் 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவர் வேவல்தெனிய பகுதியைச் சேர்ந்த 27 வயதுடைய பெண் என தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த பெண்ணிடமிருந்து 43,480 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின் முதற்கட்ட விசாரணைகளுக்காக மேலதிக போலீஸ் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அரசு நிறுவனங்களில் கடந்த 4 வருடங்களில் இடம்பெற்றதாக கூறப்படும் ஊழல் முறைகேடுகள் தொடர்பான விசாரணைகளுக்காக ஜனாதிபதி ஆணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளது. போலீஸ் மா அதிபரின் கோரிக்கைக்கு அமைய 6 அடங்கிய போலீஸ் குழு நியமிக்கப்பட்டுள்ளது. பாரிஸின் இதயமாக கருதப்படும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நோட்ரே டேம் தேவாலயத்தில் பெருமளவான பகுதி தீ விபத்தினால் சேதமடைந்துள்ள நிலையில் குறித்த தேவாலயத்தை மீண்டும் புனர் நிர்மாணம் செய்ய உள்ளதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் தெரிவிக்கின்றார். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அமைந்துள்ள 850 வருட பழமையான தேவாலயம் நோட்ரே டேம் கத்தீட்ரல் பாரம்பரிய சின்னமாக திகழும் இந்த தேவாலயத்தில் உள்ளூர் நேரப்படி நேற்று மாலை 6:30 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இவ்விபத்தில் மேற்கூரை மற்றும் பிரதான ஊசி கோபுரம் முற்றாக சேதமடைந்தாலும் 2 மிகப்பெரிய மணிக்கூண்டு கோபுரங்கள் உள்ளிட்ட தேவாலயத்தின் முக்கிய பகுதி தீ விபத்தில் இருந்து தப்பியுள்ளதாக பிரான்ஸ் செய்திகள் தெரிவிக்கின்றன. விபத்து ஏற்பட்ட தேவாலயத்தை சுற்றியுள்ள வீதிகளில் திரண்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தேவாலயத்தில் இருந்து கிளம்பிய தீப்பிழம்புகளை வேதனையுடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். மக்களில் சிலர் வீதிகளில் அழுதவாறும் வேறு சிலர் பிரார்த்தனை பாடல்களை பாடியவாறும் இருந்ததை அவதானிக்க முடிந்தது. ஐரோப்பியர்களின் கட்டிடக்கலைக்கு உதாரணமாக திகழ்ந்து வந்த இந்த பழமையான தேவாலயம் தீக்கிரையானது அந்நாட்டு மக்கள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமீபத்தில் புனரமைத்தல் பணிகள் தொடங்கி நடைபெற்றுள்ளது. இதுவே இவ்விபத்திற்கான காரணமாக சொல்லப்பட்டாலும் இதுவரை சரியான காரணம் கண்டறியப்படவில்லை. தீயணைப்பு பணியில் கலந்து கொண்ட ஒருவர் காயமடைந்துள்ளதாக அறிய கிடைத்தாலும் உயிர் சேதங்கள் தொடர்பில் இதுவரை எந்த தகவல்களும் வெளியிடப்படவில்லை. இந்நிலையில் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த பிரான்ஸ் ஜனாதிபதி மிகவும் மோசமான இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கலாம் என்று கூறியுள்ளார். மேலும் புகழ்பெற்ற இந்த தேவாலயத்தை மீண்டும் புதுப்பிக்க சர்வதேச அளவில் நிதி திரட்டும் திட்டத்தை தொடங்க முயற்சி செய்ய உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த அனர்த்தம் காரணமாக தான் அச்சமடைந்துள்ளதாக ஐநாவின் பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரேஸ் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப், பிரித்தானிய பிரதமர் தெரேசா மே உட்பட பலரும் இந்த சம்பவத்தை தொடர்ந்து தங்களுடைய அனுதாபங்களை வெளியிட்டுள்ளனர். இந்தியாவில் தேர்தல் சூடுபிடித்திருக்கும் நிலையில் மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளர்களுக்கு வாக்களியுங்கள் என பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான சுப்பிரமணியன் சுவாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.
இது தொடர்பாக தன்னுடைய ட்விட்டர் பதிவில் அவர் தெரிவித்திருப்பதாவது: விஸ்வ இந்து பரிஷத்தில் உள்ள ஒரு தேசியவாதியாக தமிழகத்தின் தற்போதைய நிலையை நான் ஆய்வு செய்து பார்த்துள்ளேன். தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சிகள் எல்லாம் ஊழல் கட்சிகள். ஆனால் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றம் கட்சிக்கு தேசிய ஒற்றுமை உணர்வு உள்ளது. எனவே தமிழக மக்கள் அனைவரும் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இந்த முறை வாக்களிக்க வேண்டும். தினகரன் மட்டுமே நல்லவர், மற்றவர்கள் ஊழல்வாதிகள் என பதிவிட்டுள்ளார். தமிழக அரசியல், இந்திய அரசியல், உலக அரசியல் என ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை குறித்து அவ்வப்போது சர்ச்சையான கருத்துக்களை வெளியிட்டும் பாஜகவின் பல்வேறு நிலைப்பாடுகளுக்கு எதிராக பேசி பரபரப்பை ஏற்படுத்தி வரும் பாஜகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான சுப்பிரமணியன் சுவாமி இதுபோன்ற கருத்தை தெரிவித்திருப்பதால் தமிழக அரசியல் களத்தில் பெரிய பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மனித உறுப்புகளை செயற்கையான முறையில் தயார் செய்யும் புதிய முறையை இஸ்ரேல் அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இதன் ஒரு அங்கமாக முப்பரிமாண இதயத்தை உருவாக்கியுள்ளனர். மனிதனுக்கு இயற்கையாக கிடைத்து வந்த அனைத்து விடயங்களும் தற்போது செயற்கையாக உருவாக்கப்படுகின்றன. போட்டி நிறைந்த உலகில் தொழில்நுட்பம், மருத்துவம் என்பன தற்போது உயர் வளர்ச்சியடைந்த உயர் சந்தை வாய்ப்புடைய துறைகளாக பரிணாமித்துள்ளன. இன்று மனிதன் தன் சாதாரண தேவை உட்பட அனைத்துக்கும் இயந்திரத்தையும் செயற்கையான விடயங்களையுமே அதிகமாக நம்பியுள்ளான். இதன் ஒருபடியாக செயற்கை இதயத்தை உருவாக்கும் முயற்சியில் பல நாடுகளை சேர்ந்த துறைசார் நிபுணர்கள் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் இஸ்ரேல் நாட்டில் உள்ள டெல் அவிவ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் உலகிலேயே முதல் முறையாக 3D அமைப்பிலான மனித இதயத்தை உருவாக்கியுள்ளனர். இதன் சிறப்பம்சம் என்னவென்றால் இது முற்றிலுமாக மனித திசுக்களை வைத்து இதயத்தில் உள்ள இரத்த குழாய்கள் மற்றும் இதய அறைகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. முழுமையாக ஒரு இயற்கை இதயத்தை போலவே உருவாக்கப்பட்டுள்ளது. டெல் அவிவ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டெல் டிவிர் இது பற்றி கூறும்போது, பலர் 3D வடிவமைப்பிலான இதயத்தை உருவாக்கியுள்ளனர். ஆனால் மனித திசுக்களின் மூலம் இதய பாகங்களை முற்றிலுமாக கொண்ட இதயம் உருவாக்கப்பட்டது இதுவே முதல் முறை. தற்போது இந்த ஆராய்ச்சி வெற்றி பெற்றதன் மூலமே இந்த செயல்முறை வரும் காலத்தில் பிற உடல் உறுப்புகளையும் தயாரிக்க உதவும் என்று கூறியுள்ளார். மேலும் இந்த கண்டுபிடிப்பின் மூலம் ஒருவருக்கு இதய குறைபாடு ஏற்பட்டு வேறு இதயம் பொருத்த வேண்டி ஏற்பட்டால் அவரின் திசுக்களை கொண்டு அவருக்கு தேவையான அளவில் புதிய இதயத்தை உருவாக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும், அடுத்தபடியாக 3D இதயத்தை செயல்பட வைக்கும் முயற்சியில் இறங்கியிருப்பதாகவும், இன்னும் 10 ஆண்டுகளில் 3D இதயம் நிச்சயமாக மனித உடலுக்குள் பொருத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். உலகிலேயே மிகவும் மெல்லிய ஓடு கொண்ட யாங்ஸி என்று அழைக்கப்படும் அபூர்வ இன பெண்ணாமை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துள்ளது. யாங்ஸி என்று அழைக்கப்படும் ஆமைகள்தான் உலகிலேயே மிகவும் மெல்லிய ஓடு கொண்ட ஆமைகளாக அறியப்படுகின்றன. வரைமுறையற்ற வேட்டை, நீர் மாசுபாடு போன்ற காரணங்களால் இந்த வகை ஆமைகள் பேரழிவை சந்தித்தன. இந்த அபூர்வ இனத்தை சேர்ந்த கடைசி 4 ஆமைகளில் 2 ஆமைகள் சீனாவில் உள்ள உயிரியல் பூங்காவில் பாதுகாக்கப்பட்டு வந்தன. இவற்றில் ஒன்று ஆண் ஆமை, மற்றொன்று பெண் ஆமையாகும். மற்ற 2 ஆமைகளும் வியட்நாமில் உள்ளன. இந்நிலையில் சீனாவின் உயிரியல் பூங்காவில் இருந்த 90 வயதான பெண்ணாமை வயது மூப்பு காரணமாக உயிரிழந்துள்ளது. யாங்ஸி இனத்தின் கடைசி பெண்ணாமையும் இறந்துவிட்டதால் இனப்பெருக்கம் அடைய முடியாத நிலையில் இந்த ஆமை இனம் அழிவின் விளிம்புக்கு தள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அடுத்து விளையாட்டு செய்தி. ஐபிஎல் லீக் தொடரின் 32வது போட்டி கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகளுக்கிடையில் இடம்பெற உள்ளது. இந்திய பிரீமியர் லீக் தொடரின் 32வது போட்டி சண்டிகாரில் இன்றிரவு 8 மணிக்கு இடம்பெறவுள்ளது. கிங்ஸ் 11 பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் இந்த போட்டியில் விளையாடுகின்றன. இதேவேளை ஐபிஎல் புள்ளிப்பட்டியல் படி சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 14 புள்ளிகளுடன் தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் தலா 10 புள்ளிகளுடன் 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களில் உள்ளன. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி மற்றும் கிங்ஸ் 11 பஞ்சாப் அணிகள் தலா 8 புள்ளிகளை பெற்று ஓட்ட விகித அடிப்படையில் 4ஆம் மற்றும் 5ஆம் இடங்களில் உள்ளன. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் மற்றும் ராயல்ஸ் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணிகள் இறுதி 3 இடங்களில் உள்ளன. செய்திகளின் நிறைவில் இன்றைய வானிலை.
தினமும் நிலவிய உஷ்ணமான காலநிலையின் தீவிரத்தன்மை சற்று தணிந்து வருவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று பிற்பகல் வேளையில் நாட்டின் பல பகுதிகளில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் இருப்பதாக திணைக்களம் விடுத்துள்ள வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த சில நாட்களுக்கு நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் மாலை நேரத்தில் பலத்த மின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் உயர்வாக காணப்படுகின்றது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சில பிரதேசங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யலாம் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டை சூழ உள்ள கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது மணித்தியாலத்திற்கு 15 தொடக்கம் 25 கிலோமீட்டர் வரை காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தோடு யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை மதியம் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.